வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, வலைதளத்தை நம்பியே ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குன்னா அது இவங்களை சொல்ல. இவங்களுக்கு முழுக்க வருமானம் வலைதளம் மூலமாக தான் வந்துட்டுருக்குது. ஆனால் இவங்க வீடியோவில் ஒரு வீடியோ கூட தனித்தத்துவமான வீடியோ இருக்காது. இது எதனால் நான் சொன்னால், தனித்தத்துவமான வீடியோன்னா நம்ம ஃபேமிலி காட்டாமல், அதாவது ஒரு சுற்றுலாவோ ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த பற்றி விளக்கம் கொடுக்குறதா தனித்தத்துவமான வீடியோ. இந்த மாதிரி ஃபேமிலியில் நடக்கிறது, சண்டை பிடிக்கிறது, திட்டுறது, இது போடுறது வந்து தனித்தத்துவமான வீடியோ இல்லை. அதாவது இவங்க உதாரணத்துக்கு ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு போனாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஃபேமிலி பற்றியே தான் வீடியோ போடுறாங்க. அந்த திருச்செந்தூர் கோயில் பற்றியோ, அந்த திருச்செந்தூரில் எப்படி எல்லாம் உருவாச்சோ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அங்கே போய் இவங்க சாப்பிட்றது, கடலில் நீடுறது, இதை பற்றி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. இது தனித்தத்துவமான வீடியோவா? அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், அதுக்கு ஒரு வீடியோ. அப்புறம் டாக்டர் வரலையாமா, ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டினா டாக்டர் எல்லா பேஷண்ட்டையும் பார்க்க முடியாது, அது இயல்பு தான், அதுக்கு ஒரு வீடியோ. அப்புறம் இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வீடியோ. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை தூங்கிட்டு இருக்குது சொல்லிவிட்டு மென்ஷன் கொடுக்குறாங்க. சாப்பாடெல்லாம் அந்த அம்மா கண்டிப்பாக செய்யாது, அவங்க அம்மா தான் செய்ய. இங்கேயும் வந்து அதிகமாக சாப்பாடு அந்த அம்மா செய்யாது, முழுக்க கடையில் தான் வாங்கி சாப்பிடு. ஏதோ ஒரு 5% தான் சமையல் பண்ணுவாங்க. இது நான் பேசும்போது மட்டும் கொந்தளிப்பாங்க. அவங்க ஃபேமிலி காட்டி அதை காட்டி வீடியோ போடும்போது நாம் பேச தான் செய்வோம். கேட்டால் எங்களை பற்றி எதுக்கு பேசுகிறேன்னு சொல்லி கொந்தளித்து பேசுவார். வாட்ஸ்அப் வாடா, அங்கே வாடா, இங்கே வாடாம்பார். மொத்தத்தில் இவங்க வீடியோ என்ன இருக்குன்னா, ஒரு தனித்தத்துவமான வீடியோவும் கிடையாது. மொத்தத்தில் குழந்தையை காட்டி இவங்க ஃபேமிலியில் நடக்கிற சண்டை சச்சரவுகள் இது மட்டும்தான் இவங்க வீடியோவில் இருக்குது. பார்க்குற மக்கள் தான் முட்டாள்கள்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே வலைதளம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, இந்த மாதிரி ஃபேமிலியில் சண்டை பிடிக்கிறது, அப்புறம் ஃபேமிலி காட்டி வீடியோ போடுறத இன்றைக்கி மவுசு. நாம் ஒரு தனித்தத்துவமான கோயில் வீடியோவோ இல்லை சுற்றுலா வீடியோ போட்டால் இன்றைக்கி பார்க்குறக்கு கால்கள் ரொம்ப கம்மி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு பேசுவார். அப்புறம் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிறாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோ பேட் வேர்ட்ஸில் திட்டி வீடியோ போட்டிருந்தார், அண்டு உங்கள் சேனலவே நான் பார்க்குறதுலேன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அந்தளவுக்கு கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வலைதளத்தில் உட்காந்துட்டு இந்த அளவுக்கு கேவலமாக கெட்ட வார்த்தை பேசுகிறவர் இவர் ஒருத்தர் தான். இது இந்த அம்மா 1% கூடி இது வரைக்கும் கண்டிக்கலை. அவர் குடிக்கிறத மட்டும் இந்த அம்மா வந்து வீடியோ போடுவாங்க. அப்புறங்க அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிறாங்க. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, குழந்த வீடியோ நீ 2 நாளைக்கு வராது, எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் 1 மணி நேரத்துலேயே குழந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறேன்னா, சப்ஸ்கிரைபர் கேட்டனால யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறாங்க. அது காரணம் கிடையாது. இவங்க அந்த குழந்தை வீடியோ போடலினா இவங்களுக்கு வியூஸ் வராது, வருமானம் வராது. மொத்தத்தில் இவங்க வீடியோவில் ஒரு தெளிவான வீடியோ ஒன்றும் கிடையாது. சண்டை பிடிக்கிறது, இவங்க ஃபேமிலியில் நடக்கிறது, இதை மட்டும்தான் வீடியோ இருக்குது. அப்புறம் அண்ணன் வந்து சமையல் பண்ணியிருப்பார். அது ஏன்னு கேட்டால், சமையல் யாருமே பண்ணது இல்லையாட்டுக்குது. இவரை பார்த்தா சமையல் பண்ணணும்னு கற்றுக்குங்க. ஏன்னா ஏதோ சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்களாட்டுக்குது. அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. இவர் வீடியோ போடுறதே முழுக்க உழைக்காமல் வருமானம் பார்க்கணும், அதுக்கு வேண்டியதே வீடியோ போடுறாரு. அதுக்கு காரணமெல்லாம் கொடுக்குறாரு. இது தனித்தத்துவமான வீடியோவா? கிடையவே கிடையாது. ஒரு செலவு பண்ணி வீடியோ போடுறதா தனித்தத்துவமான வீடியோ. ஒரு சுற்றுலாவோ இந்த மாதிரி போடுறதா வீடியோ. மொத்தத்தில் இவங்க வீடியோவில் ஒன்றுமே இல்லை. சிந்திக்க வேண்டியது மக்கள் தான்.